Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eggless caramel pudding எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புட்டிங் பண்றதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் 1/2 கப் பால் எடுத்துர்க்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சாதாரண வெனிலா கஸ்டர்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இது கூட 1/2 கப் கெட்டியான தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் condensed milk நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியா 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ புட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு மோல்டு வேணும். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து அன்மோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்படி ஈஸியாக வெளியே நம்ம எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு காஃபி டவரா செட் இல்லை வேறு ஏதாவது எவர் சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேரமலை ரெடி பண்ணிவிட்டு இந்த மோல்ட்ஸில் ஊற்றி வச்சிடலாம். இது மேலே நம்ம இந்த புட்டிங் மிக்சரை ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 to 4 மணி நேரத்துக்கு அது செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகி தேன் கலரில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது இன்னும் கேரமலைஸ் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இது ரெடியான உடனே இந்த மோல்ட்ஸில் மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அது மேலே நம்ம புட்டிங் மிக்சரை ஊற்றணும். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வரணும். கரெக்டான ஸ்டேஜில் எடுக்கணும், இல்லாட்டி உடனே கரிஞ்சிரும். இது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும், கையில் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது உடனே அந்த மோல்ட்ஸில் ஊற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமலை இந்த மோல்ட்ஸில் ஊற்றியாச்சு. அடுத்து இது மேலே நம்ம அந்த புட்டிங் மிக்சரை ஊற்றிடலாம். அடுத்தது இது ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்ட்ஸை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்கேன். நம்மளோட புட்டிங் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வரணும். அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 மணி நேரத்துக்கு நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் போல் ஆயிருக்கு. புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கத்தியை வச்சு இதோட சைடை லூஸ் பண்ணி விட்டுருங்க. புட்டிங் உடச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டை இது மேலே வச்சு இதை கமுத்திடுங்க. இதை 2 வாட்டி தட்டினீங்கன்னா ஈஸியாக வெளில வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட கேரமல் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்லெஸ் கேரமல் புட்டிங் வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் நீங்களே பார்த்தீங்கல்ல. இதுக்கு தேவையான அளவு பொருளெல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.